வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம கூட 2026 ஃபேஸ் லிஃப்ட் டாடா பஞ்ச் தாங்க இருக்கு. இந்த வெஹிக்கிள் வந்து இன்னைக்கு நம்ம டெஸ்ட் ட்ரைவ் தான் பண்ணி பார்க்க போறோம். இது வந்து நேச்சுரல் ஆஸ்பெக்ட் என்ஜின் தான் என் கூட இருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிள் இப்போ 2026ல ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு, டிரைவிங் டைனமிக்ஸ்லாம் சேஞ்ச் ஆகுதா, பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீடைல் இன்னொன்றா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருச்சி அண்ட் சரௌண்டிங்ஸ் இருக்கவங்க நியூ டாடா பஞ்ச் அண்ட் அதர் டாடா கார்ஸ் டெஸ்ட் அண்ட் புக்கிங்ஸ்க்கு திருச்சியில் இருக்கக்கூடிய காவேரி மோட்டார்ஸ் டாடா ஷோரூம் உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ கைஸ் 2026 டாடா பஞ்ச் இதோட டெஸ்ட் தான் இன்னைக்கு நம்ம பண்ணி பார்க்க போறோம். ஸோ வண்டி வந்து இப்போ ஆஃப் கண்டிஷன்ல இருக்கு, ஆன் பண்ணுவோம். ஸோ 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தாங்க, அந்த லைட் ஜர்க்கோட நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நியூ மாடல், நமக்கு பழைய மாடல் வரைக்கும் பார்த்துருப்போம், எல்லாமே பட்டன்ஸ்ல இருக்கும். ஸோ நியூ மாடல் வந்து லைட் வேமினேட்டர் ஸ்டேரிங் வீலு ப்ளஸ் இங்கேயுமே பார்த்தா எல்லா கண்ட்ரோல் யூனிட்டுமே நமக்கு வந்து டச்சில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நெக்ஸானு, கர்வு, ஆல்ட்ராஸ் வந்து எல்லாத்துலேயுமே இந்த ஒரு இது பார்த்துருக்கோம். ஸோ அந்த இது இப்போ நமக்கு இதில் அப்படியே அப்டேட் பண்ணியிருக்காங்க. வண்டியை வந்து டிரைவ் பண்ணிக்கிட்டே மற்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மூவ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கியரு. ஸோ புல்லிங் ஓகேங்க, நேச்சுரல் ஆஸ்பெக்ட் இன்ஜினு. பட் 1.2 லிட்டர் நம்ம கொடுத்துருக்கவும் அந்தளவுக்கு ஒரு அண்டர் பவராக தெரியல. ஏன்னா வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1100 கிலோக்கு மேலே வரும். ஸோ அந்த ஆவரேஜில் நம்ம பார்க்கும்போது வண்டி பவர் வைஸ் நல்லாவே இருக்குது. இந்த வெஹிக்கோட பவர் அப்படின்னு பார்க்கும்போது 88 PS 115 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ ஓவர் டேக்கிங் அப்ரோச்சிங்லாம் நல்லாவே இருக்குங்க, பிரேக்கிங்கும் நல்லா இருக்குது. ஸோ நமக்கு அந்த லோ கியர் ரேஷியோவும் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா 4th கியரில் நம்ம ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு திரும்ப பிக்கப் எடுக்க முடியுது. ஸோ இந்த இடத்துல ஆக்சலேஷன் நான் கொடுக்குறேன், சடன் ஆக்சலேஷன்ஸ்க்கு. பட் இன்ஜினோட அந்த ரெவ் நாய்ஸ் எதுவும் நம்ம கேபின்குள்ளே அந்தளவுக்கு ட்ராவல் ஆகலை, நல்லா இருக்குது. பட் ஆன் ரோடு இருக்கக்கூடிய பம்ப்ஸில் வந்துட்டு நம்ம விட்டு எடுக்க போகும்போது அந்த ஒரு நாய்ஸ் வந்து உள்ளே நமக்கு ட்ராவல் ஆகுது. NVH லெவல் மாடரேட்டான ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லாங்க. ஸோ கண்டினியூஸ் ஆக்சலேஷன்ஸ்லாம் நமக்கு உள்ள ட்ராவல் ஆகுது. ஸோ 5th கியர் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸ்பீட் பிக்கப்புங்கிறது நமக்கு ஒரு கிராஜுவலான பிக்கப்பாக இருக்கு. ஸோ 90+. ஓகே, வண்டி வந்து ஸ்டெடினஸாக இருக்குங்க நமக்கு. ஸோ ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸை பொறுத்த வரைக்குமே ரொம்ப லைட்டுன்னு கிடையாது. ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம் பையர்ஸ் இருக்காங்கும் போதுமே அவங்களால ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நமக்கு கிளச் ரெஸ்பான்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இல்லைங்க. ஸோ கிளச் சைட் பொறுத்த வரைக்கும் நமக்கு லைட்டர் சைடு தான் இருக்குது. ஒரு சீட் டர்னிங்கில் நம்ம ஒரு கர்வ் எடுத்து பார்க்கலாம், பாடி ரோல் வரவங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 90+, பிரேக்கிங் அடிக்கிறேன். ஓகே, நாட் பேட். ஒரு சாஃப்டான ஒரு ஸ்பாஞ்சியான பிரேக்கிங்காக வருது நமக்கு. டக்குன்னு ஒரு பஞ்சியான பிரேக்கிங் அடிக்கிறோங்கிற மாதிரி இல்லை, ஒரு ஸ்பாஞ்சியாக நமக்கு எடுத்து கொடுக்குது. ஸோ அந்த நம்ம 5th கியர் போட்டு ஹைவேஸில் ட்ராவல் பண்ணும்போதும் ஒரு சடன் பவர் ட்ராப் கொடுக்குறவங்க மாதிரி ஆக்சேஷன் காரை எடுத்துகிட்டு ஒரு 60 அந்த ரேஞ்ச் வந்துட்டு திரும்ப பவர் பிக்கப் கொடுக்கும்போது ஆக்சேஷன்ஸ் கொடுத்தாலும் அந்த பில்டப் ஆகிற பவருங்கிறது நல்லாவே இருக்குங்க நமக்கு. அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு லேக் ஆகி போகுதுங்கிற மாதிரி இல்லை. ஸோ அந்த 3 சிலிண்டருக்கு உண்டான கேரக்டர்ஸுங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. பட் இந்த வெஹிக்கிளோட டைமென்ஷன்ஸ் அண்ட் வெயிட் இதுக்கு வந்து ஆப்ட் ஆகிற லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு CNG ஆப்ஷனுமே கொடுக்குறாங்க. ஸோ மேனுவல் ஓட்டிகிட்டு இருக்கோம், மேனுவலே நமக்கு CNG ஆப்ஷனுமே இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 73 bhpயும் 103 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு யூட்டர்ன் எடுக்கலாம். ஸோ ஆட்டோ சென்ட்ரிங்குமே நமக்கு இருக்குங்க, நல்லா தான் இருக்குது. மற்றபடி வீவிங் ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் போனட் விசிபிலிட்டி இந்த வெஹிக்கிளில் நல்லாவே இருக்குங்க.
உங்களுக்கு வந்துட்டு பியூர் ப்ளஸ் ஆப்ஷன்லேருந்து சீட் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் நல்லாவே அவங்களோட கம்ஃபர்டபுளில் வச்சு ஓட்ட முடியும். மற்றபடி பேசிக் 2 வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் கிடையாது. பட் ஒரு ஹைட்டான பர்சன்ஸ்க்கு போனட் விசிபிலிட்டிங்கிறது இருக்குது. ஏன்னா என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட்டுக்கு நல்லாவே விசிபிலிட்டிங்கிறது இருந்துச்சு. ஓரியன்ஸுமே நல்ல ஒரு வைடான என்எஃபாக தான் கொடுத்துருக்காங்க. அது இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு டால்பாய் டிசைனாகவே இருந்தாலும் ஷோல்டர் ரூம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கான பார்க்கிங் எல்லாமே நல்லாவே இருக்கும் இதில். ஸோ நான் ஒரு கிராஜுவலாக தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஒரு ரஃப்பான டிரைவிங் அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் 100+ மேக்ஸிமம் போல 90 to 100 அந்த லெவலில் தான் மெயின்டைன் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ லாங் ஸ்ட்ரெச்சாக இருக்குது. இதில் 100+ போய் பார்க்குறேன். ஸோ 102, 103. ஸோ 110 கிராஸ் பண்ணுறோம். ஸோ பிரேக்கிங். ஸோ 110+ல பிரேக்கிங்கும் நமக்கு நல்லா இருக்கு, வண்டியும் ஸ்டேபிளாக இருக்கு. பட் வந்து இந்த இன்ஜினுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு 80 to 100ல நார்மல் க்ரூசிங் பண்ணி ஓட்டுறீங்கும் போது இன்ஜினுக்கும் ஸ்ட்ரெயின் இருக்காது, மைலேஜ் பிக்கப்பும் இருக்கும், வண்டியும் நமக்கு ஆன் ரோட் நல்லாவே ஸ்மூத்தாக போகுதுன்னு சொல்லலாம். அந்த சஸ்பென்ஷனுமே நல்லா பெட்டராக தாங்க இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக அந்த ஒயிட் லைனு எல்லோ லைன் எல்லாமே போட்டிருப்பாங்க அந்த ஸ்பீடை குறைக்கிறதுக்காக. அதெல்லாம் போகும்போதுமே அந்த அளவுக்கு டக்கு டக்குன்னு போகிற மாதிரி இல்லை. ஸோ நியூ வண்டின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் சஸ்பென்ஷன் வைஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எல்லாமே புதுசாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது லுக் வைஸு. இன்ஃபோடைன்மெண்ட்மே பார்த்தாலும் நமக்கு பேஸ் மாடல் பியூர் ப்ளஸில் இருந்ததை விட இதில் வந்து ஒரு வைடர் சைஸ் ஆஃப் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் 360 கேமரா இதெல்லாமே நமக்கு வந்துடுது. ஸோ சேஃப்டி வைஸ் அதெல்லாமே கொடுத்துருக்கிறது நல்லா இருக்குங்க. ஸோ நான் இண்டிகேட்டர் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், லேன் மாறும்போது அந்த லேன் டிபார்ச்சருக்கான இதெல்லாமே கூட நம்ம காமிக்குது. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் அதுவே நம்ம கேமராலே பார்த்துக்கலாம். ஸோ ஒரு 80 to 90 பில்டப்பில் இந்த கர்வ் இங்கே ஒரு சி கர்வாக வருதுங்க. ஸோ இதை அப்ரோச் பண்ணுறேன், பாடி ரோல் செக் பண்ணலாம். வண்டி ஓகே. ஸோ நீங்கள் 100+, 110+லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்குமான்னு தெரில. பட் இந்த லெவலில் ஓகேவாக இருக்குது. ஒரு எல்டர்லி பீப்புள்ஸ்லாம் எடுக்கிறாங்க, நேச்சுரல் ஆஸ்பெக்ட் இன்ஜின் போகிறாங்கும் போது அவங்களுக்குலாம் பெட்டராகவே இருக்கும். அண்ட் இதில் ஏஎம்டி வெர்ஷனுமே இருக்குது நமக்கு. ஸோ டர்போவுமே இதில் கொடுக்குறாங்க. டர்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 PS வரைக்கும் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். டார்க்கும் பார்த்தீங்கன்னா 170 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. பட் அந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டாடா அல்ட்ராஸோட ரேசர் விஷனில் எல்லாமே ஒரு இன்ஜின் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ஜின் தான் அப்படியே. ஸோ இன்னும் ஷோரூமுக்கு வரல, அந்த இன்ஜின் ட்ரைவ் பண்ணுறதுக்கு நானுமே ரொம்ப ஈகராக இருக்கேன். ஏன்னா இந்த 1.2 லிட்டர் இன்ஜினோட ஒரு மேக்ஸிமம் அவுட்புட்னு சொல்லலாம். ஸோ 120 PS பவரும் 170 Nm டார்க்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இந்த பஞ்சில் வந்துட்டு எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுங்கிற கூடிய வரைவில் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, இந்த மீடியனில் போயிட்டு வரும்போது கூட நமக்கு நல்லா தாங்க இருக்குது. ஸோ டிரைவிங் டைனமிக்ஸ் முன்னைக்கு இப்போக்கும் அந்த அளவுக்கு சேஞ்சஸ் இல்லை. ஏன்னா முன்னாடி டாடா பஞ்ச் பெட்டராக தான் இருக்கும். ஸோ இப்போயும் அந்த லெவல்லே தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் வைஸ் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. ஃப்ரண்ட் ஃபேஸியா அண்ட் ரியர் ஃபேஸியா கம்ப்ளீட்டாகவே ஃபேஸ் லிஃப்ட் ஆயிருக்கு. முன்னைக்கு இப்போ நல்லாவே ஒரு அட்ராக்டிவான லுக்கில் இருக்குன்னு சொல்லலாம். ஆன் ரோட் ப்ரெசன்ஸ் வைஸும் ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த வெஹிக்கிளோட ப்ரைசிங் டீடைல்ஸ் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கோன்னா டிஸ்கிரிப்ஷனில் திருச்சி இருக்கக்கூடிய காவேரி டாடா ஷோவும் அவங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நியூ டாடா பஞ்ச் பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற என்ன வீடியோஸ் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.